Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is the second video under the heading Pronouns in Voices. செய்வினை மற்றும் செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் பிரதி பெயர் சொற்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. Pronouns என்றால் I, we, you, he, she, it, they ஆகிய 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன்கள் மற்றும் அவற்றின் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்கள் ஆவன me, us, you, him, her, it, them ஆகிய 7 ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்கள். இந்த ப்ரோனவுன்கள் எவ்வாறு வாய்ஸஸ் கிராமர் அதாவது செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை வாக்கிய இலக்கணத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன வாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் கொண்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 set 1 I bring the bag. I subject, bring verb, the bag object. I நான் bring கொண்டு வருகிறேன், the bag அந்த பையை. இந்த வார்த்தை எப்படி மாறுது பாருங்க பேசிவ்ல. இந்த சொல் ஆர்டர் வேர்டு ஆர்டர் மாறுது பாருங்க. சொல் சீரமைப்பு ஆக்டிவ்ல இருக்கிறது ஐ bring the bag. இப்போ பேசிவ்ல பாருங்க the bagங்கிற வார்த்தை முன்னாடி வருது பாருங்க. the bag is brought. அந்த bringங்கிற வெர்பு 2 வெர்பா மாறுது பாருங்க. is brought. is என்பது ஒரு ஹெல்பிங் வெர்பு, ஹெல்பிங் துணை வினைச்சொல். brought-ங்கிறது மெயின் வெர்பு. the bag is brought. அந்த ஐ என்னவா மாறுது பாருங்க by me. அப்போ ஆக்டிவ்ல ஐ என்ற அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேசிவ்ல என்னவா மாறுது பாருங்க by me என்று மாறுகிறது. அதாவது அந்த சென்டென்ஸு பேட்டர்ன் பாருங்க. எஸ் ப்ராக்கெட்டில் ஓ போட்டிருக்கேன். ஏன் ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருந்த அந்த த பேகுங்கிற வார்த்தை பேசிவில் சப்ஜெக்டாக வந்திருக்கு. அப்புறம் வி அது கேபிட்டல் வி, அதுக்குள்ளே என்ன இருக்குது ஹெல்பிங் வெர்பு ஹெச்வி, அதுதான் ஹெல்பிங் வெர்பு ஈஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பிரிங்கினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் குறி போட்டு ஏ கேபிட்டல் ஏ, இது என்ன அது ஏஜென்ட்டுன்னு அர்த்தம். ஏஜென்ட்னா காரியகர்த்தா. ஆக இந்த ஏஜென்ட்டுங்கிறது உண்மையில் பேசிவில் ஏஜென்ட்டு, ஆனால் ஆக்டிவில் அது உண்மையில் என்னவா இருந்தது சப்ஜெக்டாக இருந்தது. அதாவது ஐ என்ற சப்ஜெக்டு தான் பேசிவில் அட்ஜென்ட்டாக மாறுது. அட்ஜென்ட் அல்லது ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். பை மீ என்னால். ஆக்டிவில் ஐ நான் என்று அர்த்தம் கொடுத்த அந்த சொல் பேசிவில் என்னால் என்று அர்த்தம் மாறுது. ஏன் அப்படி மாறுதுன்னா அந்த வெர்பு மாறுறதுனால. ஏன் வெர்பு அப்படி மாறுதுன்னா அந்த த பேகுங்கிற அந்த ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருந்த தி பேகு பேசிவில் என்னவா மாறிடுச்சு சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதனால தான் அந்த வெர்பு அப்படி மாறி இருக்கு. அதனால தான் அந்த பை மீ அதாவது ஐங்கிற வார்த்தை பை மீன்னு மாறி இருக்கு. சரி, இதை நல்லா ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை யோசனை பண்ணி இது ஒரு ஃபார்முலா மாதிரி. கணக்கில் எப்படி நாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அது போல தான் இது. சரி வாருங்க அடுத்த செட்டை பார்க்கலாம். இதனுடைய தமிழ் அர்த்தம் அந்த பை கொண்டு வரப்படுகிறது என்னால். அடுத்தது செட் 2 பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் வி நாங்கள், பிரிங் கொண்டு வருகிறோம், த பேக் அந்த பையை. பேசிவில் த பேக் அந்த பை, இஸ் brought கொண்டு வரப்படுகிறது, பை அஸ் எங்களால். we bring the bag is brought by us. அடுத்தது செட் 3 you bring the bag.
இந்த ஆக்டிவ் வாய்ஸில் பாருங்கள், இந்த செட்டில் சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் எது? யூ. அதே தான் பேசிவ்லையும் பை யூன்னு மாறுது. ஏன்னா யூவுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூவே தான். யூ பிரிங் த பேக், நீ அல்லது நீங்கள் கொண்டு வருகிறீர் அந்த பையை. பேசிவில் அந்த பை கொண்டு வரப்படுகிறது உன்னால் அல்லது உங்களால். த பேக் இஸ் brought பை யூ, உன்னால் அல்லது உங்களால் கொண்டு வரப்படுகிறது. செட்டு 4 பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் ஹீ. சப்ஜெக்ட் என்ன? ஹீ, அவன் அல்லது அவர். ஹீ பிரிங்ஸ் த பேக், அவர் கொண்டு வருகிறார் அந்த பையை. பேசிவில் த பேக் இஸ் brought பை ஹிம், அந்த பை கொண்டு வரப்படுகிறது அவரால் அல்லது அவனால், பை ஹிம். அடுத்தது செட்டு 5 பாருங்கள், ஷீ பிரிங்ஸ் த பேக். சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் என்ன? ஷீ, அவள் அல்லது அவர். ஷீ பிரிங்ஸ் த பேக், அவர் கொண்டு வருகிறார் அந்த பையை. அதனுடைய பேசிவ் ஃபார்ம் த பேக், அந்த பை இஸ் brought, கொண்டு வரப்படுகிறது பை ஹர், அவளால் கொண்டு வரப்படுகிறது. த பேக் இஸ் brought, அந்த பிரிங்ஸுங்கிற வேர்பு இஸ் brought-னு மாறுது. ஷீ பை ஹர்னு மாறுது. த பேக்குங்கிற வார்த்தை இடம் மட்டும்தான் மாறுது, வார்த்தை எதுவும் ஸ்பெல்லிங் மாறல, இடம் மட்டும் மாறுது. த பேக்குங்கிற வார்த்தை ஆக்டிவில் ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது, அது பேசிவில் சப்ஜெக்ட் பிளேஸுக்கு போயிடுது, அவ்வளோதான். அதே போல் செட்டு 6 பாருங்கள், ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிறது இட்டு. இட்டுன்னா அது. அதுன்னா எது? அது ஒரு காராக இருக்கலாம், ஒரு சைக்கிளாக இருக்கலாம், ஒரு ட்ரெயினாக இருக்கலாம், ஒரு பிளெயினாக இருக்கலாம். ஏதோ ஒரு எந்திரம் ஒரு பொருள் கொண்டு வருது, அது கொண்டு வருகிறது எதை? அந்த பையை. நீங்கள் எந்திரங்கள் ஒரு பொருளை கொண்டு வருது. இப்போல்லாம் தானியங்கி எல்லா ஃபேக்ட்ரியிலையும் நிறைய பொருள்கள், நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் தானியங்கி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை எந்திரங்களே கொண்டு போவோம். சரி, அந்த மாதிரி அந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்டுங்கிற சொல் புரியும். இட்டுன்னா அது அந்த எந்திரம், பிரிங்ஸ்னால் கொண்டு வருது. எதை கொண்டு வருது? த பேக். இட் பிரிங்ஸ் த பேக். இப்போ பேசிவில் த பேக் இஸ் brought பை இட், அந்த பை கொண்டு வரப்படுகிறது அதால். அதால்னா அந்த எந்திரத்தால், பை இட். இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸில் இட்டு இருக்குது, அதே தான் ஏஜென்ட்டாக பை இட்டுன்னு, பேசிவில் பை இட்டுன்னு அதே வார்த்தை தான். இட்டு ஸ்பெல்லிங் மாறாமல் அப்படியே வந்திருக்கு. ஏன்னா இட்டு என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் இட்டே தான். ஆனால் தமிழில் மட்டும் நாம் அதுன்னு சொன்னால் இட்டு, அதுன்னு சொன்னால் சப்ஜெக்டாக இருக்கும்போது அதுன்னு சொன்னால், அதை பேசிவ் வாய்ஸில் பை இட்டுன்னு சொல்லும்போது அதால், அந்த எந்திரத்தால், அதன் உதவியால் என்று அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, கடைசியாக பாருங்கள், சப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் என்ன? செட்டு 7 தே, அவர்கள். பிரிங், கொண்டு வருகிறார்கள். த பேக், தே பிரிங் த பேக், அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அந்த பையை. பேசிவில் த பேக் இஸ் brought பை தம். த பேக், அந்த பை, இஸ் brought, கொண்டு வரப்படுகிறது பை தம், அவர்களால் அந்த பை கொண்டு வரப்படுகிறது. ஆக தே என்ற அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆக்டிவ் வாய்ஸில் தே, அது பேசிவில் பை தெம் என்று மாறுகிறது. தமிழில் சொன்னால் அவர்கள் என்பது தமிழில் எப்படி அதை நாம் மொழிபெயர்க்க வேண்டும்? அவர்களால் அந்த பை கொண்டு வரப்படுகிறது அவர்களால், அல்லது அந்த பை அவர்களால் கொண்டு வரப்படுகிறது. Okay, my dear English learners, that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.